அனைவருக்கும் மனமார்ந்த அன்பு வணக்கங்கள். கடலென பறந்து அலைபாயும் பெற்றோர்களின் அன்பே எங்கள் ஆர்கேபுரம் பள்ளியின் உண்மையான பலம். அன்பு என்பதே கரைகாணாத பொக்கிஷம். அந்த அன்பே இன்று நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறது. இன்றைய இந்த விழா வெறும் நிகழ்ச்சி அல்ல, அது நமது பள்ளி குடும்பத்தின் ஒற்றுமையின் சின்னம். அதற்கு காரணம் பெற்றோராகிய நீங்களே. நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அளிக்கும் நம்பிக்கை, ஆதரவு, ஊக்கம் அது எங்களை மீண்டும் மீண்டும் ஆச்சரியப்படுத்துகிறது. விடுமுறை நாட்களில் குழந்தைகளை பயிற்சிக்கு அனுப்புவது, சரியான நேரத்தில் கொண்டு வந்துவிட்டு அழைத்து செல்வது, அவர்களின் காஸ்டியூம் செலவுகளை நீங்களே ஏற்றுக்கொள்வது, போக்குவரத்து என அனைத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தும் அக்கறை, அதுதான் எங்கள் உண்மையான சக்தி. ஜூனியர் விங் கட்டிடத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என சமீபத்தில் தான் திட்டமிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 95% மேலான மாணவர்களின் பங்களிப்பை உருவாக்கினோம். ஆனால் எந்த ஒரு பெற்றோரும் தேர்வு நேரத்தில் ஏன் புரோகிராம் நடத்துகிறீர்கள் என்று கேட்கவில்லை. அது சாதாரண விஷயம் அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிகவும் பக்கபலமாக இருந்து உங்களது முழு ஒத்துழைப்பை நல்கி வருகிறீர்கள். அதுதான் எங்களை மாணவர்களின் வளர்ச்சிக்காக புதிய புதிய கனவுகளை உருவாக்க, நிறைவேற்ற முன்னோக்கி எடுத்து செல்லும் சக்தி. மேலும் 2 முறை 12 நாட்கள் சுற்றுலா பயணத்திற்கு நம் பள்ளி மாணவர்கள் தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் பல இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதற்கு சிறிதும் யோசிக்காமல் பல மாநிலங்கள் கடந்து உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்ல நீங்கள் அனுமதி அளித்தீர்கள். நாங்கள் அவர்களை 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனுபவித்த மகிழ்ச்சி 5000 நட்சத்திரங்களின் பிரகாசம் போலிருந்தது. அந்த நம்பிக்கையும் அன்பையும் எங்களுக்கு கொடுத்தது பெற்றோராகிய நீங்களே. அந்த நம்பிக்கையால் தான் இன்று ஆர்கேபுரம் பள்ளி வெற்றியின் ஒவ்வொரு படியையும் தாண்டி முன்னேறுகிறது. இந்த ஆண்டு நமது பள்ளி நியூஸ் 18 டிவியால் டெல்லியின் சிறந்த 10 அரசு பள்ளிகளில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அது நமது பள்ளியின் வெற்றி மட்டுமல்ல, அது நமது தமிழ் சமூகத்தின் பெருமை. இந்த வெற்றியின் பின்னால் ஒரு மாமனிதர். அவர் யார் என்று நாம் யாவரும் அறிவோம். அவர்தான் நமது தில்லி தமிழ் கல்விக் கழக பள்ளிகளின் செயலர் திரு ராஜு ராமசுவாமி அவர்கள். பெற்றோர்கள் நினைக்கலாம் ஆசிரியர்கள் தான் எல்லாம் செய்கிறார்கள், இவர்கள் ஏன் மேனேஜ்மெண்டை பாராட்டுகிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. ஆனால் அந்த அறப்பணிக்கு துணிவு மற்றும் வழிகாட்டுதல் அளித்து துணை நிற்பவர் செயலர் அவர்கள்தான். துணிவுடன் இருந்தால்தான் எதிலும் உயர முடியும் என்பது அவரது நம்பிக்கை. மாணவர்களின் 12 நாள் சுற்றுலா அது வெறும் ட்ரிப் அல்ல, அது ஒரு லைஃப் லெசன். அதற்கான ரயில்வே கன்செஷன் அனுமதியை அளிக்க அதிகாரிகள் முதலில் மறுத்தனர். பல முறை முயற்சி செய்தும் அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் மாணவர்களுக்கு கன்செஷன் மூலம் பணம் 50,000 லாபம் கிடைக்கிறது என்று தெரிந்ததும் நம் செயலர் அவர்கள் தன் பணியையும் மறந்து பல உயர் அதிகாரிகளை அவர்களையே 2 முறை நேரில் சந்தித்து அனுமதி பெற்று வந்தார். இன்றைய காலகட்டங்களில் பல அசம்பாவிதங்கள் நடந்து வருவதை நாம் யாவரும் அறிவோம். அதையும் கடந்து அவர் ஆர்கேபுரம் மாணவர்களுடன் லோதி வளாகப்பள்ளி மாணவர்களையும் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார். அந்த நாட்களில் ஒவ்வொரு நொடியும் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான். அது எனது மாணவர்கள், என் ஆசிரியர்கள் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்பதே. அங்கு சிறிதளவாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அதன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் அவரே. பெற்றோர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கும் பொதுமக்கள் முன்வைக்கும் சந்தேகங்களுக்கும் ஆசிரியர்கள் குடும்பத்தினர் தெரிவிக்கும் கவலைகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது அவருடைய செயலே. இம்மாதிரியான கடின சூழலை தாண்டி அவர் தனது மாணவர்களின் நலனுக்காகவும் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் இந்த அனுமதியை அளிக்கிறார். இதுவே அவருடைய தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, உண்மையான கல்வி சேவையின் அடையாளம். எந்த ஒரு செயலிலும் லாபம் எதிர்பார்க்கும் உலகில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாமனிதரோ எந்த லாபமும் இல்லாமல் தனது நிம்மதியை, மகிழ்ச்சியை, ஏன் சொல்ல போனால் தனது வாழ்நாளையே DTA மாணவர்களுக்காக அர்ப்பணித்துள்ளார். அந்த அக்கறை ஒரு தந்தையின் அன்பை விட குறையாதது. இன்று நமது ஆர்கேபுரம் பள்ளி கல்வியில் மட்டுமல்ல, ஒழுக்கத்தில், கலாச்சாரத்தில், மனித நேயத்தில் முன்னோடி பள்ளியாக உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் உங்களை போன்ற அன்பான பெற்றோர்களும்
நம் துணிச்சலான தன்னலமற்ற செயலர் திரு ராஜு ராமசுவாமி அவர்களும் தான். அவர் பள்ளியில் பொறுப்பேற்ற தருணத்திலிருந்தே ஒரு கேள்வி அவரை நெருடியது. அந்த கேள்வி, ஏன் நமது மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்குகிறார்கள் என்பதே. அவர் வெறும் புள்ளி விவரங்களை பார்த்தவர் அல்ல, அவர் மாணவர்களின் மனங்களை பார்த்தவர். துவக்க வகுப்புகளில் மாணவர்கள் சரியான கல்வியை பெறவில்லை என்றால் அவர்கள் இடைநிலை மேல்நிலை படிப்புகளிலும் சரியாக முன்னேற முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். அந்த உணர்வே ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அவர் தீர்மானித்தார், துவக்க நிலை குழந்தைகள்தான் நம் எதிர்காலம் என்று. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு ஒரு புதுமையான முயற்சியை அவர் தொடங்கினார். அது வெறும் வகுப்பு அல்ல, அது குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு வகுப்பு. ஆம், ரெமெடியல் வகுப்புகள். அவரின் வழிகாட்டுதலால் எழுத படிக்க தெரியாத மாணவர்களுக்கான தனி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. அதற்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பல எதிர்ப்புகள், பல தடைகள், பல கேள்விகள். ஆனால் அவர் நம்பிக்கை கொண்டார். ஒரு குழந்தையை மாற்றினால் ஒரு சமூகம் மாறும் என்று அவர் கூறிய ஒரு வரி இன்னும் எங்கள் மனதில் ஒலிக்கிறது. வசதியான வீட்டு பிள்ளைக்கு வழி எப்போதும் கிடைக்கும், ஆனால் எங்கள் தமிழ் குழந்தைகள் அவர்களுக்கு நாமே வழிகாட்ட வேண்டும். அந்த வரிகளில் இருந்தது ஒரு மனிதனின் கனவு. தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் மற்றும் தினக்கூலி பெற்றோர்களின் குழந்தைகளின் கரங்கள் வறுமையில் நிறைந்திருக்கின்றன. அந்த கைகளுக்கு எதிர்காலம் கொடுக்க அவர் தனது வாழ்நாளையே அர்ப்பணித்தார். ஒரு முதல் தலைமுறை தமிழ் குழந்தை 7 பள்ளிகளிலும் முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றால் அதில் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எந்த பதவியிலும் கிடைக்காது. இது அவர் 2016இல் உதிர்த்த கனவு விதை. ஆம், அந்த ரெமெடியல் வகுப்பில் படித்த ஒரு மாணவி நான்சி. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். தினக்கூலி தாயின் ஆதரவுடன் வளர்ந்த குழந்தை இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வில் 95.5% மதிப்பெண் பெற்று 7 பள்ளிகளிலும் முதலிடத்தை பிடித்தார். இப்படி அவர் விதைத்த விதை இன்று பல மாணவர்களின் வாழ்வில் மரமாக நிழலளிக்கிறது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற அவரின் நம்பிக்கைக்கு இம்மாணவி நான்சி ஒரு சான்று. மேலும் அலுமினைஸ் உடனடியாக நாடி மாணவிக்கு லேப்டாப் ஒன்றை பரிசாக வழங்க செய்தார். மேலும் அவரது காலேஜ் ஃபீஸ், IAS ஆக வேண்டும் என்ற நான்சியின் கனவிற்கு ஆகும் செலவுகள் அனைத்திற்கும் உதவுமாறு அவர் வேண்டுகோளும் விடுத்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று அலுமினை ட்ரஸ்ட் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தார்கள். அத்துடன் அவர் நின்று விடவில்லை. அதே மேடையில் அவர் ஆசிரியர்களுக்கு அடுத்த டார்கெட்டும் கொடுத்து விட்டார். நமது பள்ளி மாணவர்கள் டெல்லி அளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்றும் அதை நிறைவேற்ற முழு முயற்சி எடுப்போம் என்று ஆசிரியர்களாகிய நாங்கள் இந்த தருணத்தில் உறுதியளிக்கிறோம். இன்று கேடி காலனி, வசந்தகாவ் போன்ற பல தமிழ் கேம்புகளில் உள்ள பெற்றோர்கள் கூறுகிறார்கள், முன்பு தங்கள் பகுதிகளிலிருந்து வரும் பல மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரை கூட தேர்ச்சி பெற முடியாமல் கல்வியை விட்டு விடுவார்கள். கல்வியில் இடைநிறுத்தம் ஏற்பட்டதால் அவர்கள் பலரும் சிறு வயதிலேயே தினக்கூலி வேலைக்கு செல்லும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் என்று. இதற்கொரு துயரமான உதாரணம் என் சொந்த அனுபவம். நான் DTAவில் அடாக் டீச்சராக பணியாற்ற தொடங்கிய ஆண்டில் என்னிடம் 4ஆம் வகுப்பு படித்த மாணவி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் திடீரென என் முன் கையில் 2 குழந்தைகளுடன் நின்றாள். அவள் கண்கள் கலங்கின. மதுவிற்கு அடிமையான கணவர், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என பல பிரச்சனைகள் என்று. அந்த ஒரு கணம் என் மனதில் சொல்ல முடியாத வலி ஏற்படுத்தியது. கல்வியை இழந்த ஒரு சிறுமி வாழ்க்கை சுமையை இளமையிலேயே சுமந்ததன் துயரம் எனக்கு இன்னும் மறக்க முடியவில்லை. ஆனால் இன்று அந்த ஏரியாக்களிலிருந்து வரும் மாணவர்கள் 12ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று CUET நுழைவுத் தேர்விலும் தேர்ச்சி பெற்று டெல்லி யூனிவர்சிட்டி கல்லூரிகளில் படிக்கிறார்கள். இதை கண்டு செயலரடையும் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் கூற இயலாது. இதற்கெல்லாம் அடிப்படை செயலர் அவர்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் தான். இது மறிக்க முடியாத உண்மை. அவருடைய உழைப்பு வெறும் பொறுப்புணர்வு அல்ல, அது கல்விக்கான அவரது ஆழ்ந்த பாசத்தின் வெளிப்பாடு. எத்தனை சோதனைகளும் துயரங்களும் குற்றச்சாட்டுகளும் அவரை சுற்றி இருந்தாலும் அவர் தளர்வதில்லை. அந்த கடின உழைப்பின் இனிய கனியே இறுதியில் அவரை ஆனந்த மழையில் நனைத்தது. அவர் செய்த தியாகத்திற்கான நியாயமான பலனை அளிக்கிறது. அது மட்டுமில்ல அல்லாது
இப்பொழுது நமது பள்ளியின் பல மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் டெல்லி யூனிவர்சிட்டி கல்லூரிகளிலும் உயர்கல்வி பயிலும் நிலைக்கு வந்துள்ளனர். அவர்களின் சாதனை டிடிஏவின் கல்வி தரத்திற்கும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புக்கும் செயலர் அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் உயிரூட்டும் சான்றாக திகழ்கின்றன. இந்த வெற்றி நமது தமிழ் பள்ளிகளின் புதிய அத்தியாயம். ஆர்கேபுரம் பள்ளியின் கல்வித்தரம் சொல்லும் பெருமை. இது வெறும் கல்வி வளர்ச்சி அல்ல, ஒரு தலைமுறையின் மறுபிறவி. அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு கனவு காணும் தலைவர். தமிழ் கல்விக் கழகத்தின் கீழ் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் முதல் துப்புரவு பணியாளர்கள் வரை அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து செயலர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதற்கான மிக முக்கிய காரணம் அவருடைய நேர்மை, தன்னலமற்ற உழைப்பு மற்றும் மாணவர்களின் மீதான அளவில்லா அக்கறை, அன்பு, பாசம் ஆகியவைதான். அவர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்கிற சேவை அவரை அனைவரின் மனதிலும் ஒரு உறவினராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக ஆக்கியுள்ளது. ஆனால் இது பெரியவர்களிடமிருந்து மட்டுமல்ல, சிறிய இதயங்களிலிருந்தும் வருகிறது. அதற்கு சான்றாக 2 மாதங்களுக்கு முன்பு நமது பள்ளியில் நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நிகழ்ச்சியில் ஒரு இதயத்தை தொடும் நிகழ்வு நடந்தது. 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தமிழ் பாடத்திற்காக காமராசர் பற்றி ஒரு சிறிய ப்ராஜெக்ட் செய்திருந்தாள். நிகழ்ச்சிக்கு சென்ற ஒருவர் அந்த மாணவியிடம் கேட்டார், இது யார் என்று. மாணவி உற்சாகமாக சொன்னால், இவர் காமராசர் என்று. அவரை பற்றிய சில விளக்கங்களையும் கூறியுள்ளார். அவர் சிரித்தபடி கேட்டார், இப்படிப்பட்ட பெரிய மனிதர் யாரையாவது உன் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறாயா என்று. அம்மாணவி ஒரு நிமிடமும் யோசிக்கவில்லை. புன்னகையுடன், ஆம் பார்த்திருக்கிறேன், அது நம் செயலர் ராஜு சார் என்று பதிலளித்தாள். வாழ்வின் பொருளை ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டால் அச்சிறுமி. தாயில்லாமல் வளர்ந்து வரும் அந்த குழந்தையின் மனதில் ஒரு தாயாய் நமது செயலர் இடம் பிடித்திருக்கிறார். ஒரு 6ஆம் வகுப்பு மாணவியின் இதயத்திலிருந்து வெளிவந்ததே அந்த உண்மை. இது ஒரு மனிதரின் பண்பையும் அவரது 15 ஆண்டு அர்ப்பணிப்பின் வெற்றியையும் வெளிப்படுத்துகிறது. இதுவே மனித நேயத்தின் வெற்றி. ஆம், அன்பால் கட்டிய கல்வி குடும்பத்தின் உயிரோட்டம். இதை நேரடியாக நீங்களே காணலாம். காமராஜர் அவர்கள் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்று சென்றவர். காமராஜர் சிறப்பு பேசர், பெண் தலைவர், படிக்காத மேதை, கருப்பு தாண்டி, ஏழை. சரி, ஓகே. நம்ம காமராஜர் கூட இருக்க முடியல, அவர் இறந்துட்டார் இல்லையா? அவரோட பணிகள் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இடையில அவரை மாதிரி யாராச்சும் பண்றவங்க உனக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டு பக்கத்துல இல்லாட்டி வந்துட்டு எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி, கேட்ட மாதிரி, கேள்விப்பட்ட மாதிரி? யார் அது? ஏன் வந்து ராஜு சார் மைண்ட்ல வந்தாரு ஃபர்ஸ்ட்? தமிழ் பிள்ளைகளுக்காக ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அடுத்தபடியாக நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்வின் உண்மையான அடித்தளம் ஒரு கனவின் பிறப்பை கூறும் கலை. நான் இந்த பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒரு ஆசிரியர். சில வருடங்களுக்கு முன் துவக்க நிலை ஆசிரியர்கள் நாங்கள் பலமுறை கலந்துரையாடி உள்ளோம். நமது பள்ளி கட்டடங்கள் இவ்வளவு பழமையானவை, எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் இங்கு இல்லை. ஆனால் நம் குழந்தைகளின் கனவுகளோ ஆசைகளோ மாடர்னானது என்று. பல பிரபலமான பள்ளிகளில் உள்ள வசதிகளை பார்த்தால் எனக்கு எப்போதும் தோன்றும், நம் குழந்தைகளுக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு அழகான இடம் கிடைக்குமா? ஆனால் நிஜத்தில் அது ஒரு தொலைந்த கனவாகத்தான் இருந்தது. அந்த ஒரு மழை நாள் வரை மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நாளில் செயலர் அவர்கள் ஆர்கேபுரம் பள்ளிக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் கூறினோம், இந்த கட்டடம் மிகவும் பழமையானது, மழை காலங்களில் சுவர் நனைந்து விடுகிறது, இதை சிறிது சீரமைப்பு செய்தால் நல்லதென்று. ரெனோவேஷன் கேட்ட 3வது நாளே புதிய கட்டிடத்திற்கு பூமி பூஜை. முழு பள்ளியும் அதிர்ச்சியில் மூழ்கியது. இது கனவா நனவா? நம்பிக்கை கட்டடத்தின் முதல் கல் அன்றே நாட்டப்பட்டது. அந்த கட்டடம் சாதாரணம் இல்லை, அது ஒரு மனிதனின் கனவு, அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர் கொண்ட பாசத்தின் வடிவம். மேலும் அவர்
கான்ட்ராக்ட் கொடுத்துவிட்டு பணிகளை அவர்கள் பார்த்து கொள்ளவிட்டும் என்று விட்டுவிடவில்லை. அவரது பிஸியான அலுவலக வேலையின் நடுவிலும் வாரத்தில் 3-4 முறையாவது தனது நேரத்தை ஒதுக்கி வந்து பணிகளை பார்வையிட்டு கட்டிடத்தின் தரத்தை உறுதி செய்வார். அந்த அளவு அக்கறை அந்த சொந்த வீடு கட்டுபவர்களிடம் கூட இருக்காது. ஆனால் அவர் பள்ளிக்காகவே அதை செய்தார். அவரது அக்கறை உந்துதலே ஆசிரியர்களை இரவும் பகலும் உழைக்க செய்கிறது. அவர் எப்போதும் சொல்வார், நமது டிடிஏ பள்ளிகளுக்கென்று ஒரு தனிச்சிறப்பை உருவாக்க வேண்டும் என்று. இன்று அந்த வார்த்தைகள் காற்றில் மிதக்கவில்லை. அவை கல்லாக மாறி அழகான துவக்க நிலை கட்டிடமாக நம் முன் நிற்கின்றன. அந்த புதிய கட்டிடத்தின் ஒவ்வொரு சுவரும் அவரது அர்ப்பணிப்பின் அடையாளம். ஒவ்வொரு ஜன்னலும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான கதவு. இன்று அந்த குழந்தைகள் அழகான புதிய வகுப்பறைகளில் அமர்ந்து இது எங்களுடைய பள்ளி என்று பெருமையுடன் சொல்லும்போது இங்கு தனி மனிதனின் கனவு நனவு ஆனது. பள்ளிகளை புதுப்பிக்கும் பணி ஆர்கேபுரம் பள்ளியில் மட்டுமல்ல, 7 பள்ளிகளிலும் வெகு சிறப்பாய் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தில்லியில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கவும் தமிழ் மொழியும் கலாச்சாரமும் தழைத்தோங்கவும் இவரது முயற்சியால் அனைத்து பள்ளிகளின் நுழைவு வாயில்களும் தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் கலாச்சார சின்னமாக மாற்றப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழக பாரம்பரிய கலையை பிரதிபலிக்கும் விநாயகர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. நுழைவு வாயில்கள் முதல் கோயில் வடிவமைப்புகள் வரை அனைத்தும் தமிழகத்தின் சிற்பக்கலை முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்காகவே தொழில்நுட்ப திறமையுள்ள பணியாளர்கள் தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டனர். அத்துடன் தில்லியில் கிடைக்கும் இரும்பு பெஞ்சுகள் தரநிலைக்கு ஏற்ப இல்லாததால் அவையும் தமிழகத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டன. இவ்வாறு ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் கூட தமிழ் கலாச்சாரத்தின் மரியாதையை காத்து தமிழ் பள்ளிகளின் ஒவ்வொரு மூலையையும் தமிழ் மனம் வீசும் மையமாக மாற்றியிருக்கிறார் நம் செயலர், விடாமுயற்சி வித்தகர். இன்று 7 பள்ளிகளின் ஒவ்வொரு கட்டிடமும் புதிய வடிவில் மிளிர்கிறது. அழகிய சுவர்கள், தூய்மையான வகுப்பறைகள், மாணவர்களின் முகங்களில் பிரதிபலிக்கும் புதிய நம்பிக்கை, இப்படி அனைத்து கட்டிடங்களும் கூறும் ஒரே கதை செயலர் அவர்களின் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு என்பதே. செயலர் ராஜு ராமசுவாமி அவர்களின் நோக்கம் கட்டடங்களை மட்டும் மாற்றுவது அல்ல, கல்வியின் சூழலையே உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான். மேலும் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் விளையாட்டு மைதானங்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முன்பு மைதானம் முழுவதும் கிரிக்கெட்டுக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. கிரிக்கெட்டில் மாணவர்கள் அதிகம் பங்கேற்கிறார்கள், நமது மாணவர்கள் மிக குறைவு என்பதை அவர் கவனித்தார். அந்த ஒரு சிறிய கவனிப்பு அவரது பெரிய மாற்றத்தின் தொடக்கமானது. நமது பள்ளி மைதானம் நமது மாணவர்களுக்கே பயன்பட வேண்டும் என்ற முடிவுடன் அவர் மைதானங்களின் அமைப்பையே மாற்றி பல்வேறு விளையாட்டுக்கான விளையாட்டு கூடங்கள், அத்லெட்டிக் டிராக்ஸ், வாலிபால், பேட்மிண்டன், கபடி, லான் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளுக்கான தனிப்பட்ட பகுதிகளை ஒவ்வொரு பள்ளிகளிலும் உருவாக்கி வருகிறார். இன்று அந்த மைதானங்களில் நமது மாணவர்கள் ஓடி விளையாடும் ஒவ்வொரு குரலும் அவரது உழைப்புக்கான உயிரான சான்றாகிறது. மாணவர்களால் நான், மாணவர்களுக்காக நான், இதுவே அவரின் வாழ்க்கை மந்திரம். இதற்கு பிறகு டிடிஏ பள்ளிகளில் அவர் எதிர்கொள்ளும் மிக பெரும் சவால் அப்பாயின்மெண்ட். டிடிஏவில் அப்பாயின்மெண்ட் என்றால் முழு டெல்லியும் அதிர்கிறது என்றால் மிக இல்லை. பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் கல்வி இயங்க முடியாது. ஆசிரியர்கள் இருந்தால்தான் மாணவர்களின் கல்வி தரத்தை உறுதி செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் நியமனத்திற்கு பலர்த்த எதிர்ப்புகள் எழுந்தது. நீதிமன்றத்தை நாடியே அனுமதி பெற வேண்டிய நிலை உருவாகிறது. அனுமதி பெற்று வருவது மட்டுமல்ல, அவர் தகுதியான மற்றும் திறமையான ஆசிரியர்களை தேர்வு செய்ய தனி குழுவை அமைத்து எழுத்து தேர்வு, டெமோ, நேர்முகம் என அனைத்தையும் ஒழுங்காக நடத்தி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமனம் செய்கிறார். குழு பரிந்துரையின்றி ஒருவரையும் அவர் பணியமர்த்துவதில்லை. அதிலும் முக்கியமாக தமிழர்களுக்குரிய வாய்ப்பை உறுதி செய்ய அவர் தொடர்ந்து போராடுகிறார். கடும் எதிர்ப்புகள், வதந்திகள், அழுத்தங்கள் அனைத்தையும் தாண்டி இம்முறை 4 பள்ளி முதல்வர்கள் மற்றும் 43 துவக்க நிலை ஆசிரியர்கள் என பெரும்பாலான தமிழர்களை பணியமர்த்தி இருப்பது அவரின் மிக பெரும் சாதனையாகும்.
அது மட்டுமா, ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட பிறகும் அவர்களின் சம்பளம் பெற்று தருவதற்காக அவர் அனுபவிக்கும் துயரம் சொல்லி முடிக்க முடியாத ஒன்று. அதற்காகவும் இன்று அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவ்வளவு சவால்களை கடந்து ஒரு தனி மனிதனாக எந்த குறைபாடும் இல்லாமல் சரியான நேரத்தில் ஆசிரியர்களை நியமனம் செய்து டிடிஏ பள்ளிகளை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறார் நம் வெற்றி நாயகர் செயலர் திரு ராஜு அவர்கள். ஆசிரியர் நியமனம் மட்டுமல்ல, செக்யூரிட்டி கார்டு, துப்புரவு பணியாளர்கள் போன்ற ஒவ்வொரு நியமனத்திற்கும் அவர் நீதிமன்றத்தை நாடி வெற்றியும் பெற்று வருகிறார். அப்பாயின்மெண்ட் மற்றும் சேலரி தொடர்பான அவரின் வழக்குகளில் வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு தனி மனிதனின் அர்ப்பணிப்பு, உறுதி மற்றும் நீதி மீதான அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உள்ளது. ஆனால் அவரது அயராத உழைப்பால் இன்று டெல்லியில் உள்ள அனைத்து எய்டட் பள்ளிகளும் பலனை அனுபவிக்கின்றன. அவரின் போராட்டம் ஒரு சமூக வெற்றியாக மாறியுள்ளது. அனைவரும் பலனடைகிறார்கள். ஆனால் போராடுவது ஒரு தனி மனிதன். பொது நலனுக்காக கல்வித்துறையில் நேர்மையுடன் செயல்படும் இவரை இன்று பல அதிகாரிகள் டார்கெட் செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவரை எந்த விதத்திலாவது வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலர் பல்வேறு வழக்குகளை இவர் மீது தொடர்கின்றனர். ஆனால் அவர் ஒருபோதும் அஞ்சுவதில்லை. ஆம், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்ற வள்ளுவர் வழி துன்பத்திற்கே துன்பம் தந்தவர் நமது தலைவர். கடின சூழலில் அவர் கூறும் ஒரே பதில், தவறு செய்தவன் தான் அஞ்ச வேண்டும், நான் அஞ்ச வேண்டியதில்லை என்பதே. நேர்மை, நம்பிக்கை, நீதி ஆகியவைதான் அவரை ஒவ்வொரு வழக்கிலும் வெற்றி பெற செய்கின்றன. ஆனால் சிலர் பள்ளிகளின் வளர்ச்சியையும் செயலரின் அர்ப்பணிப்பையும் கண்டு பொறாமை கொண்டு சில தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகின்றனர். சிறிது சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை தவறிலிருந்து தப்பிக்கலாம், 2 முறை கூட தப்பிக்கலாம். ஆனால் 15 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டத்தை ஏமாற்றுவது சாத்தியமா? சாத்தியமில்லை. அது ஒவ்வொரு குடிமகனும் அறிந்த உறுதியான உண்மை. ஒருவரை பற்றி பயோகிராஃபி புத்தகம் எழுதுவது யாருக்கும் அவ்வளவு எளிதாக அமையாது. பொதுவாக எழுத்தாளர்கள் தங்களை பற்றி தானே எழுதுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மற்றொருவருக்காக, அதுவும் ஒரு நிர்வாக தலைவருக்காக ஒரு புத்தகம் எழுதும் எண்ணம் யாருக்கும் தோன்றுவதில்லை. ஆனால் நாங்கள் ஆர்கேபுரம் ஆசிரியர்கள் எங்கள் கண்முன்னே நிகழ்ந்த அவரின் அரும்பெரும் செயல்களை, எங்கள் இதயத்தால் உணர்ந்த அர்ப்பணிப்பை, விழிகளின் வழிகாட்டி என்ற பெயரில் 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அவர் செய்த நற்காரியங்களை ஒரு அழகிய புத்தகமாக தொகுத்துள்ளோம். அந்த புத்தகத்தை பதிப்பிக்க அனுப்பிய போது அங்கு பணியாற்றியவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், இன்றைய காலத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் அதிகாரிக்காக ஆசிரியர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்களா? இது நம்பவே முடியாத செயல். அவர்களின் ஆச்சரியம் இயல்புதான். ஏனெனில் பொதுவாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆசிரியர்களிடையே சிறிய முரண்பாடுகள், சிக்கல்கள் இயல்பானவை. ஆனால் அதை தாண்டியும் ஆசிரியர்கள் தங்கள் செயலர் அவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுத முடிவு செய்தது செயலரின் மனிதநேயம், நேர்மை, தன்னலமற்ற உழைப்பு ஏற்படுத்திய ஆழமான தாக்கமே. அந்த பதிப்பகத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இவர் எத்தனை சிறந்த தலைவராக இருந்திருந்தால் ஆசிரியர்கள் தாமாகவே அவருக்கு ஒரு புத்தகம் எழுத முடிவு செய்திருக்க முடியும் என்று. ஆனால் பெற்றோர்களே, இதை கேட்டவுடன் யாரும் நினைக்காதீர்கள், விழிகளின் வழிகாட்டி அது ஒரு புகழ்ச்சி புத்தகம் தானே என்று. இல்லை, அது புகழ்ச்சி இல்லை, நன்றியின் வெளிப்பாடு. ஏனெனில் அவரிடம் பொய், புகழ்ச்சி என்ற குணமே இல்லை. அதனால் தான் அவர் இன்று டிடிஏ பள்ளிகளில் சிங்கமாக வலம் வருகிறார். இங்கே நாங்கள் எவ்வளவு அதிகமாக பள்ளிக்காக உழைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாகத்தான் செயலர் அவர்களிடமிருந்து கண்டிப்பும் நெறிப்படுத்துதலும் கிடைக்கும். அவர் ஒருபோதும் யாரிடமும் நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்த மாட்டார். அவர் சொல்லுவது ஒன்றே, பள்ளிக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் பள்ளிக்கே சேர்ந்தது, யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்லை என்று. இன்றைய காலகட்டத்தில் பலர் சிறிய பிரச்சனைகளுக்கே மன அழுத்தம், உளைச்சல் என்று மருத்துவர்களை அணுகி தவறான முடிவுகள் எடுக்கும் நிலையில் இவர் மட்டும் 7 பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கிடையேயான பிரச்சனைகள், நிர்வாக சிக்கல்கள், நியமனங்கள், சம்பள வழக்குகள், துறையின் அழுத்தங்கள், தாமதமான கோப்புகள் மற்றும் ஒவ்வொரு நிகழ்விலும் விருந்தினராக கலந்து கொள்ளும் பொறுப்புகள், இவற்றையெல்லாம் ஒரே நபராக சமாளித்து வருகிறார். இவ்வளவு சுமைகளை சுமந்தும்
முகத்தில் சோர்வின் சாயமும் இல்லாமல் எல்லாம் சாத்தியமே என்ற மனநிலையில் தொடர்ந்து செயல்படுகிறார். உண்மையில் இவரது வாழ்க்கையை பார்த்தால் இவர் கடவுளால் தமிழ் பள்ளிகளுக்காகவே அனுப்பப்பட்டவர் என்றே தோன்றுகிறது. அவரது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் பணி என்பது ஒரு பொறுப்பு அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு என்பதற்கே எடுத்துக்காட்டு. அவரின் துணிச்சல், பொறுமை, உறுதியான நோக்கம் அவை அனைத்தும் அவருக்கு கடவுளால் வழங்கப்பட்ட அருளாகவே தோன்றுகிறது. மேலும் நமது செயலர் அவர்கள் தில்லியில் உள்ள நமது 7 பள்ளிகளை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் அவர் ஒரு நொடிக்குள் பதிலளிக்கிறார். எந்த பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள், அவர்களுடைய தகுதி என்ன, அவர்களின் அடுத்த பதவி உயர்வு எப்போது வரும், அந்த குழந்தைகளின் தேர்வு முடிவுகள் எப்படி, எந்த கேள்வி கேட்டாலும் அவர் ஃபிங்கர் டிப்ஸிலேயே சொல்லிவிடுவார். சில நேரங்களில் நமக்கே தோன்றும் இவருடைய மூளையில் ChatGPT-யை நேரடியாக இணைத்து விட்டார்களா என்று. எந்த விஷயத்திற்காக அவர் நாடினாலும் அவர் கேட்கும் புள்ளி விவரங்களை சமாளிப்பது எளிதல்ல. அவர் அத்தனை விவரங்களையும் கேள்விகளாக அடுக்கிக் கொண்டே செல்வார். மேலும் அவரது நியாயமான கேள்விகளுக்கு துரிதமாக பதிலளிப்பது மிகவும் கடினம். இவரது இந்த திறமையால் தான் சிலர் தவறாக புரிந்து கொண்டு இவர் திமிர் கொண்டவர் என்று தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றனர். ஆனால் உண்மையில் நாங்கள் ஆசிரியர்கள் என்றால் இவர் ஆய்வாளர். அவர் பேசும்போது அது வெறும் உரை அல்ல, அது ஒரு ஆவணமாக இருக்கிறது. ஒவ்வொரு தகவலுக்கும் அவர் இந்த சட்டத்தின்படி, அந்த விதிமுறையின்படி என்று பல லா நம்பர்களுடன் அதிகாரப்பூர்வமாக கூறுவார். அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு செய்தியையும் ஆய்ந்து மனதில் தொகுத்து வைத்திருக்கிறார். இவரை கேட்கும் போது தோன்றும், மனித நினைவாற்றலுக்கும் ஒரு லிமிட் இருக்குமா என்று. அவரது நினைவாற்றலையும் ஆய்வு முறையையும் சேர்த்து பார்க்கும் போது உண்மையில் இவரை மனித ChatGPT என்று அழைக்கலாம். இப்போது இருக்கும் சூழலில் எந்த ஊதியமும் இல்லாமல் இந்த கௌரவ செயலர் பொறுப்பை தங்கள் அளவிற்கு உறுதியுடன், அர்ப்பணிப்புடன், தியாக உணர்வுடன் ஏற்று செயல்படக்கூடியவர் யாருமில்லை. கடந்த 15 ஆண்டுகளாக 7 பள்ளிகளிலும் கௌரவமான பொறுப்பில் இருந்து செயல்படும் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் மற்றும் கவர்னிங் பாடி மெம்பர்ஸ் அனைவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் உங்களுடன் இணைந்து சிறப்பாக ஒத்துழைத்து வருகின்றனர். நீங்கள் அவர்களை சக ஊழியர்கள் போல் அல்ல, உங்கள் சொந்த சகோதரர்கள் போல் வழிநடத்தி ஒரே குடும்பமாக இத்தனை ஆண்டுகளாக இணைத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த சூழலில் ஒரு கால் நீங்கள் விலகிச் சென்றால் அது வெறும் ஒருவரின் பிரிவு மட்டுமல்ல, அது ஒரு அமைப்பின் இதய துடிப்பை இழந்து விடுவது போன்றது. தலைமை ஆசிரியர்கள், பணியாளர்கள், மேலும் உங்களுடன் இணைந்து பணியாற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நொடியில் திசை தெரியாமல் சிதறி போய்விடுவார்கள். உங்கள் தலைமையால் உருவான ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி இவை தொடர்வதற்காக உங்கள் வலிமை தேவை என்பதை மறவாதீர்கள். உங்கள் சாதனைகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதற்கு காலமும் இடமும் போதாது. பள்ளி என்ற பூமியில் ஒளியை விதைத்தவர், பாசமெனும் நீரால் கனவை நனவாக்கியவர், அங்கு உழைப்பை அவரின் மூச்சாக்கி, உற்சாகத்தை அவரின் வாழ்வாக்கி, தினம் புதிதாய் தீபம் ஏற்றும் தியாகி நம் செயலர் ராஜு ராமசுவாமி அவர்கள். ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்களை சகோதர சகோதரிகள் என புன்னகையால் தழுவியவர், மாணவனின் உள்ளத்தில் நம்பிக்கை தருபவர், வறுமையில் வாடும் மாணவனை வெற்றி கனவு காண செய்தவர், படிப்பு மட்டும் போதாது மனிதம் வேண்டுமென்று வாழ்ந்து காட்டியவர், இரவும் பகலும் இடைவிடாது உழைத்து ஒவ்வொரு இதயத்திலும் நம்பிக்கையை விதைத்து ஒளியாய் அருளாய் உறுதியாக நிற்பவர் திரு ராஜு ராமசுவாமி அவர்கள். இறுதியாய் செயலரின் அழப்பரிய செயல்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி.